வெல்கம் டு கற்று கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 41 வீடியோ. இதுக்கு முன்னாடி 40 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட் இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல நம்ம 40 வீடியோஸான வீடியோஸ் எல்லாமே இருக்கும். மொத்தம் இதுல 30 கேள்விகள் இருக்கு. ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு தேர்வுல இருந்துமே 15 அல்லது 20 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து வந்துட்டே தான் இருக்கு. அதனால படிக்கிற மாதிரி சைட் பை சைட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டே வாங்க. இப்போ மொத்தம் 30 கேள்விகள முதல் கேள்வி பார்த்தலாம். வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலர் பாராட்டியவர் யார்? வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலர் பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ சங்கரதாஸ் சுவாமிகள், ஆப்ஷன் பி பரிதிமார் கலைஞர், ஆப்ஷன் சி பரிமேலழகர், ஆப்ஷன் டி தாயுமானவர். சரியான விடை ஆப்ஷன் பி பரிதிமார் கலைஞர். வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலர் பாராட்டியவர் யார்? பரிதிமார் கலைஞர். திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதியவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு ஆறுமுக நாவலர் பாராட்டியவர் யார்? பரிதிமார் கலைஞர். அடுத்து இரண்டாவது கேள்வி. எப்பண்பின் அடிப்படையில் நாடக கலை அமைந்துள்ளது? எப்பண்பின் அடிப்படையில் நாடக கலை அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ போலச் செய்தல், ஆப்ஷன் பி பார்த்து செய்தல், ஆப்ஷன் சி பாடி செய்தல், ஆப்ஷன் டி அசைந்து செய்தல். எப்பண்பின் அடிப்படையில் நாடக கலை அமைந்துள்ளது. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ போலச் செய்தல். அப்ப நாடக கலை எப்படி அமைஞ்சிருக்கு? போல செய்யறது மூலமா அமைஞ்சிருக்கு. அடுத்து மூன்றாவது கேள்வி. இரண்டு வாக்கியங்களுக்கு இடையே வரும் சரியான இணைப்பு சொல்லை அறிக. இணைப்பு சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறிவை விட மிக முக்கியமானது கற்பனை திறன். அறிவு என்பது நம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. அறிவை விட மிக முக்கியமானது கற்பனை திறன். அறிவு என்பது நம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடித்து விடுகிறது. ஆப்ஷன் ஏ எனவே, ஆப்ஷன் பி ஆகையால், ஆப்ஷன் ஏனெனில், ஆப்ஷன் டி அதனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுக்கும் உள்ள இணைப்பு சொற்கள் ஆப்ஷன் சி ஏனெனில். ஆப்ஷன் சி ஏனெனில். அறிவை விட மிக முக்கியமான கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போதும் அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது அப்படின்னு சென்டென்ஸ் மேட்ச் ஆகுது. அடுத்து நான்காவது கேள்வி. விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தேர்வு செய்க. அன்னம் கூடை முடிந்தாள். இதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? அன்னம் கூடை முடைந்தாளா? ஆப்ஷன் பி அன்னம். இந்த இடத்துல அன்னம் கூடை முடைந்தாள் என்பது சரியா? ஆப்ஷன் சி அன்னம் என்ன செய்தாள்? ஆப்ஷன் டி அன்னம் என்பது பறவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அன்னம் என்ன செய்தாள். அன்னம் என்ன செய்தாள்னு கேட்டா அன்னம் கூடை முடிந்தாள் அப்படின்றது கரெக்டான வார்த்தை. அடுத்து ஐந்தாவது கேள்வி. துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் யாது? துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நுகர்தல், ஆப்ஷன் பி விலகுதல், ஆப்ஷன் சி கொடுத்தல், ஆப்ஷன் டி பறித்தல். துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் யாது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பறித்தல். துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் என்ன? பறித்தல் அப்படின்றதான் எதிர்ச்சொல். அடுத்து ஆறாவது கேள்வி. பொருத்தமற்ற இணையை தேர்க. இங்கு இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகபாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், எண்ணிப்பார் தெளிவாகும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை மோனை இயல்பு எது என கண்டறிந்து எழுதுக. இங்கே இருப்பது அப்படின்றது சீர்மோனையும் கொடுத்திருக்காங்க. இதற்குள் இதனால் அடி எதுகை, பாவம் லாபம் அப்படின்றது இயல்பு, இருப்பது இதனால் இணை மோனை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல பாடலில் இடம்பெற்றுள்ள பொருந்தாத எதுகை மோனை எது? பொருத்தம் இல்லாத எதுகை மோனை இயல்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இருப்பது, ஆப்ஷன் டி இருப்பது இதனால், அது இதுதான் பொருத்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மித்ததெல்லாம் பொருத்தத்தோட இருக்கு. அடுத்து ஏழாவது கேள்வி. கீழ் வருபவனவற்றுள் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் எது? கீழ் வருபவனவற்றுள் செய்யப்பாட்டு வினை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மூவர் தேவாரத்தை இயற்றினர், ஆப்ஷன் பி பாண்டியன் கதவை தட்டினான், ஆப்ஷன் சி நான் மனம் திறந்து பேசுகிறேன், ஆப்ஷன் டி பாண்டியர் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. செய்யப்பாட்டு வினை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பாண்டியர் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. பாண்டியர் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது அப்படின்றது சரியான விடை. அடுத்து எட்டாவது கேள்வி.
கீழ்கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்திருக்கிற 4ல கட்டளை தொடர்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன, அகராதியில் காண்க. செகண்ட், படம் தரும் செய்தியை பத்தியாக தருக. ஆப்ஷன் 3வது என்ன கொடுத்திருக்காங்க, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. 4வது, புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம். இந்த 4ல கட்டளை தொடர்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க, 1, 2 ஆகிய இரண்டும் சரி. ஆப்ஷன் பி 1 மட்டும்தான் கட்டளை தொடர் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி 1, 2, 3 ஆகிய 3ம் கட்டளை தொடர்கள். ஆப்ஷன் டி 1, 4 இரண்டும் சரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா 1, 2, 3 ஆகிய 3ம் கட்டளை தொடர்கள். அப்ப அகராதியில் காண்க, படம் தரும் செய்தியை பத்தியாக தருக, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இது 3ம் எனது கட்டளை தொடர்கள். அடுத்து 9வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடர் உருவாக்குக. ஒருவர் புலவர்களுள் மருதன் இளநாகனார் சங்க காலம் கொடுத்திருக்காங்க. இந்த சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஒருவன் மருதன் இளநாகனார் புலவர்களுள் சங்க காலம். ஆப்ஷன் பி, மருதன் இளநாகனார் புலவர்களில் ஒருவர் சங்க காலம். ஆப்ஷன் சி, ஒருவர் சங்ககால புலவர்களுள் மருதன் இளநாகனார். ஆப்ஷன் டி, மருத இளநாகனார் சங்ககால புலவர்களில் ஒருவர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு நம்ம வாசிச்சு பார்க்கும் போதே நம்ம நல்லா கெஸ் பண்ண முடியும். ஆப்ஷன் டி, மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களில் ஒருவர் அப்படின்றது. மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களில் ஒருவர் அப்படின்றது. அடுத்து 10வது கேள்வி, தாளற்றி தந்த பொருளொன்று வள்ளுவர் உரைப்பது. தாளற்றி தந்த பொருளொன்று வள்ளுவர் உரைப்பது. ஆப்ஷன் ஏ, மூதாதையார் கொடுத்த பொருள். ஆப்ஷன் பி, இலவசமாக வந்த பொருள். ஆப்ஷன் சி, தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். ஆப்ஷன் டி, தானமாக வந்த பொருள். தாளற்றி தந்த பொருளொன்று அப்படின்னு வள்ளுவர் எதை உரைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். ஆப்ஷன் சி, தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். தாளற்று தந்த பொருள் அப்படின்ட்டு வள்ளுவர் எதை சொல்றாரு, தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 11வது கேள்வி, குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். ஆப்ஷன் பி, நன்னூல். ஆப்ஷன் சி, சங்க இலக்கியம். ஆப்ஷன் டி, திருக்குறள். குடும்பம் அப்படின்ற சொல் முதல்ல எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடும்பம் அப்படின்ற சொல் முதல்ல இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் டி, திருக்குறள். ஆப்ஷன் டி, திருக்குறள். குடும்பம்ன்ற சொல் எதுல இடம்பெற்றிருக்கு, திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்து 12வது கேள்வி, பிரான்ஸ் தேசிய நூற்கூடம், மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய என் நூல்கள் உள்ளன என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ, கால்டுவெல். ஆப்ஷன் பி, ஹீராஸ் பாதிரியார். ஆப்ஷன் சி, தனிநாயக அடிகள். ஆப்ஷன் டி, பெர்சிவல் பாதிரியார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேசிய நூற்கூடம், மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய என் நூல்கள் உள்ளன என்று கூறியவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, தனிநாயக அடிகள். ஆப்ஷன் சி, தனிநாயக அடிகள். அடுத்து 13வது கேள்வி. 13வது கேள்வி, கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, சென்னை அண்ணா நகர். ஆப்ஷன் சி, சென்னை எழும்பூர். ஆப்ஷன் சி, சென்னை கோட்டூர்புரம். ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, சென்னை கோயம்பேடு. கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னை எழும்பூர். கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை எழும்பூர். சென்னையில இருக்குன்னு தெரியும், எந்த இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எழும்பூர். அடுத்து 14வது கேள்வி, மரக்கலத்திற்கு தமிழ் வழங்கும் பெயர்களில் ஒன்று. மரக்கலத்திற்கு தமிழ் வழங்கும் பெயர்களில் ஒன்று. ஆப்ஷன் ஏ, வாரணம். ஆப்ஷன் பி, பறவை. ஆப்ஷன் சி, புணரி. ஆப்ஷன் டி, திமிழ். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, திமிழ். மரக்கலத்திற்கு தமிழ் வழங்கும் பெயர்கள்ல ஒன்று என்னது, திமிழ். அடுத்து 15வது கேள்வி, கிமு 10ஆம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள்? கிமு 10ஆம் நூற்றாண்டிலிருந்து தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, மிளகு சந்தனமும். ஆப்ஷன் பி, யானை தந்தமும் மயில் தோகையும். ஆப்ஷன் சி, முத்தும் துகிலும். ஆப்ஷன் டி, கரும்பும் அரிசியும் சொல்லியிருக்காங்க.
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி யானை தந்தமும் மயில் தோகையும். கிமு 10ஆம் நூற்றாண்டில் தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் யானை தந்தமும் மயில் தோகையும். அடுத்து 16வது கேள்வி, ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி. ஆப்ஷன் ஏ ராணி மங்கம்மாள், ஆப்ஷன் பி அஞ்சலை அம்மாள், ஆப்ஷன் சி வேலுநாச்சியார், ஆப்ஷன் டி மூவாலூர் ராமாமிர்தம். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி ஆப்ஷன் சி வேலுநாச்சியார். அப்ப ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி யாரு? வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் எந்த மாவட்டத்துல உள்ள அரசரை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்றத எழுதுங்க. எந்த வருஷம் சிவகங்கை மீட்ட ஆண்டு என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 17வது கேள்வி, உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள். உலக உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள். ஆப்ஷன் ஏ கலன்றதும் ஏற்பின்னது உலகம், ஆப்ஷன் பி ஆதி பகவன் முதற்றே உலகு, ஆப்ஷன் சி உலக தழியது ஒட்பம், ஆப்ஷன் டி எவ்துறையாவது உலகம் கேட்டிருக்காங்க. உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள். ஆப்ஷன் ஏ கலன்றதும் ஏற்பின்னது உலகம். ஆப்ஷன் ஏ கலன்றதும் ஏற்பின்னது உலகம் அப்படின்றது. அடுத்து 18, தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? ஆப்ஷன் ஏ தேசிய கொடி, ஆப்ஷன் பி தேசபக்தி, ஆப்ஷன் சி கதரின் வெற்றி, ஆப்ஷன் டி மனோகரன். தமிழ்நாட்டின் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கதரின் வெற்றி. தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? கதரின் வெற்றி. அடுத்து 19வது கேள்வி, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர். ஆப்ஷன் ஏ தாமோதரன், ஆப்ஷன் பி தேவநேய பாவாணர், ஆப்ஷன் சி இளங்குமரனா, ஆப்ஷன் டி வரதராசன். அப்போ மொழி நாயர் என்று அழைக்கப்படுவர் யாரு? ஆப்ஷன் டி தேவநேய பாவாணர். மொழி நாயர் என்று அழைக்கப்படுவர் யாரு? தேவநேய பாவாணர். அடுத்து 20வது கேள்வி, தோப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை. மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை. ஆப்ஷன் ஏ குடிமக்கள் காப்பியம், ஆப்ஷன் பி தமிழ் காதல், ஆப்ஷன் சி தமிழர் திருமணம், ஆப்ஷன் டி வீரச்சுவை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ குடிமக்கள் காப்பியம். மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை. ஓகேவா? கட்டுரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கட்டுரை என்னது? குடிமக்கள் காப்பியம். அடுத்து, மோகனா என்னும் பால சரஸ்வதி எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார்? மோகனா என்னும் பால சரஸ்வதி எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார்? எந்த ஊர்னு பார்த்து வச்சுக்கோங்க. காஞ்சிபுரத்தில். 7 வயதில், ஆப்ஷன் பி 10 வயதில், ஆப்ஷன் டி 12 வயதில், ஆப்ஷன் டி 16 வயது. மோகனா என்னும் பால சரஸ்வதி எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 7 வயதில். அப்போ பால சரஸ்வதி எந்த வயதுல காஞ்சிபுரத்துல மேடை ஏறி இருக்காங்க? 7 வயதுல. அடுத்து 22வது கேள்வி, நாடகக்கலை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர். நாடகக்கலை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ கந்தசாமி, ஆப்ஷன் பி நா முத்துசாமி, ஆப்ஷன் சி வேலுச்சாமி, ஆப்ஷன் டி அழகர்சாமி. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நா முத்துசாமி. நாடக கலை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் ஆப்ஷன் பி நா முத்துசாமி. அடுத்து 23, காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர். காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வேலவேந்தன், ஆப்ஷன் பி தூரன், ஆப்ஷன் கொத்தமங்கல சுப்பு, ஆப்ஷன் டி தமிழழகன். காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கொத்தமங்கல சுப்பு. காந்தி மகான் கதை என்னும் நூலின் இசை நூலின் ஆசிரியர் யாரு? கொத்தமங்கல சுப்பு. அடுத்து 14வது கேள்வி, பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலின் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்? பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்? ஆப்ஷன் ஏ 5ஆம் பகுதி, ஆப்ஷன் பி முதல் பகுதி, ஆப்ஷன் சி 4ஆம் பகுதி, ஆப்ஷன் டி 2ஆம் பகுதி. பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்?
ஆப்ஷன் டி இரண்டாம் பகுதி. அப்போ பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதி விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்? கவிதை விருந்தோம்பல் என்ற தலைப்பில் கவிதை படைத்துள்ள இரண்டாம் பகுதியை. அடுத்து 25. தண்டமிழ் ஆசான் என யார் யாரை பாராட்டினார்? தண்டமிழ் ஆசான் என்று யார் யாரை பாராட்டினார்? ஆப்ஷன் ஏ கம்பர் சடோகபரை, ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார், ஆப்ஷன் சி சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளை, ஆப்ஷன் டி பாரதியார் கம்பரை. தண்டமிழ் ஆசான் என யார் யாரை பாராட்டியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் தண்டமிழ் ஆசான் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு. அடுத்து 26வது கேள்வி. இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர்? இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுவர் ஆப்ஷன் ஏ அப்துல் மரக்கையார், ஆப்ஷன் பி முகமது லப்பை, ஆப்ஷன் சி கடிகை முத்துப்புலவர், ஆப்ஷன் டி உமுறு புலவர். இஸ்லாமிய கம்பர் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் டி உமுறு புலவர். இஸ்லாமிய கம்பர் யாரு? உமுறு புலவர். அடுத்து 27வது கேள்வி. 8 தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல்? ஆப்ஷன் ஏ குறுந்தொகை, ஆப்ஷன் பி கலித்தொகை, ஆப்ஷன் சி நற்றிணை, ஆப்ஷன் டி பரிபாடல். 8 தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பரிபாடல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பரிபாடல். அடுத்து 28வது கேள்வி. இரட்டர மொழிதல் என்பது ஆப்ஷன் ஏ ஒரு சொல் பல பொருட்களை தரும், ஆப்ஷன் பி ஒரு சொல் இரண்டு பொருள்பட அமைந்து வருதல், ஆப்ஷன் சி பல சொற்கள்கள் ஒரு பொருள் தரும், ஆப்ஷன் டி ஒரு சொல் மீண்டும் மீண்டும் பலமுறை வருதல். இரட்டர மொழிதல் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இரட்டர மொழிதல் அப்படின்னா ஒரு சொல் இரண்டு பொருள்பட அமைந்து வருதல். இரட்டர மொழிதல் என்னன்னா ஒரு சொல் இரண்டு பொருள்பட அமைந்து வருதல். இரட்டர மொழிதலுக்கு வேறு பெயர் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இரட்டர மொழிதலுக்கு வேறு பெயர் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சொல் இரண்டு பொருள்பட அமைந்து வருவதுதான் இரட்டர மொழிதல். அடுத்து 29வது கேள்வி. பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் இது? பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் இது? ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி, ஆப்ஷன் பி திருநெல்வேலி, ஆப்ஷன் சி திருச்சி, ஆப்ஷன் டி கோவை. பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் இது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி திருநெல்வேலி. பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எது? திருநெல்வேலி. அடுத்து 30வது கேள்வி. மடந்தை பருவத்தின் வயது? ஆப்ஷன் ஏ 8 to 11, ஆப்ஷன் டி ஆப்ஷன் பி 12 to 13, ஆப்ஷன் சி 14 to 19, ஆப்ஷன் டி 20 to 25. மடந்தை பருவத்தின் வயது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 14 to 19. மடந்தை பருவத்தின் வயது என்ன? ஆப்ஷன் சி 14 to 19. மொத்தம் இதுல 30 கேள்விகள் பார்த்திருக்கோம். 30 கேள்விகள் தேர்வு மாதிரி போட்டு பாருங்க. ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். 30 கேள்விக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்ற கமெண்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.